முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு பூரிகை மூடிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமா ஜெயம் எடுப்போம் முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமா ஜெயம் எடுப்போம் பூரிகை மூடிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் இக்கால துணியோடு பூரிகை மூடிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார் எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கின்றார் எதிரியின் கையிலிருந்து காப்பாற்றப்படுகின்றோம் எதிரியின் கையிலிருந்து கைகளை உயர்த்தி சந்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமா ஜெயம் எடுப்போம் முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமா ஜெயம் எடுப்போம் பூரிகை மூடிடுவோம் புன்னகை முகத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை துரத்திடுவோம் இக்கால துணியோடு. வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி ஞாயிறு மாலை 6:30 மணி அளவில் நமது ஒசனாட்டவர் திருச்சபையில் வைத்து இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு செய்தியாளர் நமது போதகர் டேனியல் ஆஸ்பான் அவர்கள் உங்களுக்காக விடுதலையின் நற்செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். ஒசனாட்டவர் யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அங்கங்கே இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான சத்தியத்தை அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் பார்க்கும் பொழுது அந்தந்த பகுதியில் அவர் கண்டு பார்த்த இல்லைன்றால் அவர் அனுபவித்த அநேக உபத்திரவங்கள் சுற்றி பார்த்தால் எங்கு பார்த்தாலும் எதிராளிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வசனத்துக்கு எவ்வளோ தடைகள், உயிருக்கே ஆபத்தை தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதன் மத்தியில் தான் இந்த ஒரு முக்கியமான சத்தியத்தை இன்னைக்கு பேசுகிறார். இதில் பார்க்கும் பொழுது எடுத்த உடனே சொல்றாரு, ஆனபடியினால் நாங்கள் என்ன செய்ய போகிறதில்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சோர்வடைய கூடிய பல காரியங்கள் இன்னைக்கு நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. டெய்லி கண்ணை திறந்து பார்த்து தான் அந்த பிரச்சனை தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. சூழ்நிலைன்னு மாறலையே. ஒரு எலியாவின் வேலைக்காரனை போல் ஒவ்வொரு நாளும் போய் எட்டி போய் பார்க்குறேன், ஏதாவது மாறிடுச்சா. விசுவாசமாக வந்து போய் பார்த்தா இன்னும் அப்படியே இடுதடியாக நின்றுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மாற்றத்துக்கே வழி இல்லை. சோர்ந்து போய் திரும்பி வருங்க, திரும்பி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி ஒரு பிரச்சனை மாற்றத்தை நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற நமக்கு ஆண்டவர் இங்கே ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை இதுக்கு நடுவில் வச்சிருக்கிறார். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன்னா எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த 2 வசனங்கள் தான் இன்னைக்கு மைய பகுதியாக வைத்து பேச போகிறேன். காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்குகிற நமக்கு. இன்னைக்கு நம்ம செய்தியின் தலைப்பு நாம் காணப்படாதவைகளை நோக்குகிற ஜனங்கள். காணப்படாதவைகளை நோக்குகிற ஜனங்கள் எதை காண வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு பார்க்கும் பொழுது சீயிங் த அன்சீன்
உலகத்தாருக்கு இது ஒரு வேடிக்கையாக இருக்கும். காணப்படாதவைகளை எப்படிப்பா பார்க்க முடியும்? இன்றைக்கி பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையே காணாதவைகளை கண்டு நம்புகிற ஒரு வாழ்க்கை. 2 இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்குகிற நமக்கு. அதாவது பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்ம வாழ்ந்தோம் என்றால் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை போராட்டம் எல்லாம் ரொம்ப பலுவாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வெளிப்பட போகிற ஆசீர்வாதத்தையும் பலனையும் இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு வாசற்படின்றது போல் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், குறைபாடுகள் இருக்க தான் செய்து. ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது இதை பார்க்கக்கூடாது, இதுக்கு பின்பு வரப்போகிற காரியங்களை பார்க்கணும். அதுதான் இன்றைக்கி மையப்படுத்தி நம்ம இதுக்கு பின்பு வரப்போகிற 5 காரியங்களை பார்க்கணும். அதுதான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் வசனத்தின் அடிப்படையில் சொல்லப்படுது. 5 unseen things. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பார்க்க வேண்டிய காணப்படாத 5 முக்கியமான காரியங்கள். இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி இருக்கிற உலகத்து பிசாசனை கொண்டு வந்து காட்டுவான். டெய்லி வந்து உங்கள் பார்வையில் இன்னும் இப்படி தான் இருக்குது, இன்னும் குறையல, இன்னும் இந்த பிரச்சனை மாறுவதற்கு எந்த விதமான ஒரு இதுவே இல்லை, அறிகுறியே இல்லை, இன்னும் இது வந்து தீர்க்கப்படுவதற்கு எந்த சூழ்நிலையுமே கிடையாது. ஆனால் இதை பார்க்கறதுக்கல்ல, இதுக்கு பின்பு வரப்போகிற ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. சொல்லப்போனால் அவர் அறிக்கை பண்ணி சொல்றாரு பாருங்க, எங்கள் புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் என்னுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்து புதிதாக்கப்படுகிறது. அதை பார்க்கணுங்க. இன்னைக்கு வெளியே இருக்கிற நம்ம மனுஷனை தான் பார்க்க முடியுது, ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளை உள்ள இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்னு முக்கியமாக பார்க்கணும். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்குகிற நமக்கு. இன்னைக்கு வாழ்க்கையில பாருங்க, சரீரம் நல்லா சுகமா இருக்கணும், சரீரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய காரியங்கள் தப்பு பண்ண வேண்டியது வரும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா நல்லா இருக்கணும்னு பார்த்தோன்னா சில நேரம் சரீரம் பாடுகளை அனுபவிக்க நம்ம அனுமதிக்க வேண்டும். சரீரத்துக்கு தேவையான சில காரியங்கள், அதாவது இன்றைக்கி ரொம்ப இன்பமாக இன்றைக்கி பாருங்கள், உள்ளான மனுஷன் நல்லா வளரணும் அப்படின்னா காலை எழுந்திரிச்சு ஜெபிக்கிற நேரத்தில் அப்போ தான் ரொம்ப தூக்கம் வரும். இந்த சரீரம் ரொம்ப பலவீனமாக இருக்கும். கொஞ்சம் எந்திரிச்சு சீக்கிரம் எந்திரிச்சு பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும்னாக்கா முடியவே முடியாது. இது எந்திரிச்சு போய் பார்த்தா இது இந்த நிலைமை திரும்பி இன்றைக்கி ஜெபம் பண்ணணும், நேற்று இவ்வளோ லேட்டாக வந்தோம், இப்போ வேறு ஜெபம் பண்ணணுமா, இப்போ வேறு எந்திரிச்சு போகணுமா அப்படின்னு சொல்லி சரீரத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா, ஆனால் உள்ளான மனுஷன் என்ன செய்வான், பலவீனப்பட்டுருவான். ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக வேண்டும் என்றால் சில நேரம் இந்த சரீரத்தை வருத்தி உறுத்தி சில காரியங்களை நம்ம தவிர்த்து இருந்தோம் என்றால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். என்ன நம்ம கண் பார்வை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் சீயிங் த அன்சீன். 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். முக்கியமான சத்தியம் இது. எவ்ரிதிங் தட் இஸ் சீன் இஸ் டெம்பரல். ஆனால் காணப்படாதவைகளோ அனித்தியமானவைகள், தான் இட்டர்னல், அல்ல நித்தியமானவைகள். இன்னைக்கு அந்த நித்தியமான காரியங்களை நம்ம பார்க்க வேண்டும். அது என்ன நித்தியத்தில் நம்ம முதல் காரியம் பார்த்து அடுத்த 5 வசனங்கள் 5வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சொல்லியிருக்கிறார். சொல்லி கடைசியாக இதுக்கு ஏற்ற ஒரு வசனத்தையும் போட்டு வச்சிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5 முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பூமிக்குரிய கூடாரமாகி இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு இருக்கு. அந்த வீட்டை இதுவரைக்கும் யாருமே நம்ம பார்த்ததில்லை. அதுக்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் காணாத ஒரு வீடு. இன்னைக்கும் பாருங்க, நம்முடைய கண்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிற வசனத்தில் சொல்லி இருக்கிற சத்தியத்தை பார்க்கணும். அதில் முதல்ல தான் சொல்லார், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு வீடு, அதை பார்த்து தான் ஏன் போறேன்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, அந்த பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. கண்களின் பார்வை பாருங்க, அதை தான் பார்த்து போறாரு. அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு அவங்க சொன்ன வசனத்தை பார்க்கக்கூடிய கண்கள் இல்லை. ஆனால் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம இன்னைக்கு பார்க்கறதே அல்ல, இதுக்கு பின்பு வரப்போகிற காரியங்களை பார்க்கக்கூடிய கண்களை நமக்கு தருவாராக. திருமண நாளில் ஆரம்பித்த பொழுது கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை இங்கே எழுதி வச்சிருக்கிறார். பிரச்சனைகளை பார்க்காதீங்க, இந்த திட்டத்தை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நித்திய வீட்டை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 5வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியரில் சொல்லிட்டு 6வது வசனத்தில் ஒரு அழகான தகவல் சொல்றாரு, நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசத்தில் நடக்கிற நடக்கையை குறித்து அன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறேன். காண்கிறவைகளை நோக்குகிறவர்கள் அல்ல, காணாதவைகளை நோக்குகிற தேவ ஜனங்கள் நாம். நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. we are the people who walk by beholding or seeing the unseen things. இன்னைக்கு நம்முடைய கண்கள் காணாத, இன்னைக்கு காணாத 5 காரியங்களை நோக்கி நம்ம வாழ வேண்டும். அதை தான் இன்னைக்கு பேச போகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை பற்றி அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
அவங்களுடைய அந்த விசுவாச வீரர்களுக்கு இருந்த மிக முக்கியமான ஒரு நல்ல குணம் என்றால் அவங்களுடைய பார்வை, காணப்படாதவைகளை பார்க்கக்கூடிய பார்வை. அதான் விசுவாச வீரர்களுக்கு முதல் தேவை. இன்றைக்கி அன்பாய் தேவனை பின்பற்றி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி பார்க்குற காரியங்களை வச்சு உங்கள் லைஃப் நடத்தாதீங்க. ஆண்டவர் எதிர்காலத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து நடக்கணும். ஹல்லேலூயா. காணப்படாத 5 காரியங்களை எல்லா தேவ பிள்ளைகளும் நோக்கி வாழணும். இல்லை, காணப்படாத முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11:7 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று நோவா பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு என்ன ஆயிட்டான்? சுதந்திரவாளி ஆயிட்டான். பாருங்க, காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான் என்றால் நோவாவின் நாட்கள் வரைக்கும் உலகத்தில் மழை என்று ஒன்று பெய்யவில்லை. பைபிள் அப்படி தான் சொல்லியிருக்கா. தேவன் தேசத்தில் இது உலகத்தில் மழையை கட்டளையிட பூமியிலேருந்து ஒரு பனி தான் எழும்பி நனைத்து கொண்டிருந்தது. அந்த பனி இப்படி இது பண்ணி எல்லாம் செடி கொடி மரங்களுக்கெல்லாம் நீர் பாய்ச்சி விட்டு அப்படியே போயிடும். அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பூமியில் இருக்கிற எல்லாம் அநியாய அக்கிரமத்தை பார்த்து மனதில் தீர்மானம் பண்ணிட்டார். வானத்தின் மதகுகளை திறந்து வானத்திலிருந்து தண்ணீர் வரணும், பூமியின் ஊற்றுகள்லாம் திறந்து அங்கேருந்து தண்ணி மேலேயும் கீழே இருந்து தண்ணீர் வந்து ஒரு வெள்ளம் வரப்போகுதுனாக்கா அது வரைக்கும் வெள்ளத்தை பார்த்ததே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவை ஒரு நாள் அழைத்து இங்கே சொல்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 6:13, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கோப்பர் மரத்தினாலே உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாய் கீழ்பூசி பேழையில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்கிறாரு, இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க. இது வரைக்கும் மேலேருந்து மழை வந்து பார்க்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்படி ஒன்று வானத்திலேருந்து தண்ணி பொழிய போகிறது, ஒரு அழிவு வரப்போகிற நியாய தீர்ப்பை நம்ம கண்கள் பார்க்கணும். இன்றைக்கி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சில யுத்தங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி நாட்களில் மிக முக்கியமான அறிகுறிகள். இப்பயே நம்ம அதை கண்ணார பார்க்காம நம்ம நினைச்சபடி போயிட்டு நோவா என்ன செய்தாராம்? தற்காலத்தில் காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று உடனே பயபக்தியாகி ஃபஸ்ட்டு செய்த காரியம் குடும்பத்தோடு அதிலேருந்து காப்பாற்றப்படும். வரப்போகிற நியாய தீர்ப்பை காணக்கூடிய கண்கள் நமக்கு இருக்கணும். அதான் முதல் காரியம். we have to save our family. குடும்ப தலைவர்கள் இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எதை செய்கிறோமோ இல்லையோ, இயேசு வரும்பொழுது குடும்பத்தோடு செல்வதற்குரிய காரியங்களை செய்யாவிட்டால் ஒரு நாளில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். காணப்படாத முதல் காரியம்னு பார்க்கும்போது காணப்படாத ஒரு அழிவு, ஒரு ஆபத்து இந்த உலகத்தை சந்திக்க போகிறது. அதற்கு தப்பித்து கொள்வதற்கு தினந்தோறும் தேவனை தேட ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்பட ஆரம்பிங்க. ஊக்கமாக அவர்களை அறிவுறுத்துங்க, அன்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள், கட்டாயப்படுத்தி சொல்லுங்கள். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக கட்டாயப்படுத்தணும், பெரியவங்களாக இருந்தால் ஜெபம் பண்ணணும், முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும், கூப்பிட்டு வரணும். எப்படியாகிலும் பேழைக்குள்ளே கொண்டு வந்துடணும் முழு குடும்பத்தை. அதுதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் வெற்றியே. முதல்ல பார்க்கும் பொழுது வரப்போகிற நியாய தீர்ப்பை பார்த்தாரு. நோவா அதை குறித்து தெளிவாக நிச்சயித்து கொண்டார். கண்டிப்பாக தேவன் சொன்னால் மழை பெய்யுனா பெய்யும், 40 நாள் பெய்யுனா பெய்யும், பூமியில் இருக்கிற எல்லாம் அழிந்து போகணும் அழிந்து போகும், என்னால் முடிஞ்சவர்களே காப்பாற்றி உள்ள இந்த பேழைக்குள்ளே போட்டு நான் தப்பிச்சிக்கணும்பான்னு கரெக்டாக செஞ்சார், முடித்தார். முழு பூலத்துக்கு அவர் தான் சுதந்திரவாளியாக மாறிட்டார். ஒரு நாள் வரப்போது வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தேவன் எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுக்க போகிறார். அதை நம்ம பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது காணப்படாத ரெண்டாவது காரியம் இந்த இடத்துல இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இன்னைக்கு பாருங்க, ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய காரியம் காணப்படாத காரியம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதல் நம்ம கண்களினால முதல்ல பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களில் பார்த்தோன்னா ரெண்டாவது மாம்ச கண்களையும் கண்டிப்பாக பார்ப்போம்.
ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஆபிரகாமை ஒரு நாள் வெளியே கூட்டு வந்து, நீ வானத்தின் நட்சத்திரங்களை பார், அவைகளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி அவ்வளவா இருக்கும்னு. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் பார்வையின்படி பார்த்தாக்கா அதுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை. அவங்கள பற்றி ஒரு காரியம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்தில், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களே ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். முன்னால் இருக்கிற வாக்குத்தத்தத்தை பார்க்கிற ஜனங்கள் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையின் போராட்டத்தை என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது, கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக இருந்த பழைய வாழ்க்கையை கண்டிப்பாக திரும்பி பார்க்கக்கூடாது. லோத்தின் மனைவி ஏன் இழந்து போனாள்? சோதோமை விட்டு வெளியே வரும்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை அந்த கண்கள் பார்த்திருந்தா திரும்பி சோதோமை பார்த்திருப்பாங்களா? சோதோமில் விட்டு வந்த உலக பிரகாரமான வசதிகள், செழிப்புகள், அங்கே இருந்த நண்பர்கள், குடும்பங்கள், வரப்போகிற மருமகன்மார்கள், இதெல்லாம் நினைத்து திரும்பி அந்த இடத்தை வந்த இதை பார்த்தேன். அதான் கண்ணில் தெரிஞ்சுது. அங்கே உப்பு தூணா மாறி தேவன் எதிர்காலத்தில் வைத்ததை இழந்து போயிட்டாங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தங்களை தூரத்தில் கண்டார்கள். ரெண்டாவது, காணப்படாத காரியம் நம்ம பார்க்க வேண்டியது see the promises. பைபிளை எடுத்து நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வேதத்தை நல்லா வாசிங்க, தினந்தோறும் முறைப்படி வாசிங்க. வரிசையாக வாசிக்கும்போது உங்கள் பிரச்சனைக்குரிய வாக்குத்தத்த வசனம் அதில் இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சு மனப்பாடம், ஒரு நாளைக்கு 10 வாட்டி மனப்பாடமாக சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளில் அது நிறைவேறதை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக அது நிறைவேறும். இவங்க வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமோ, ஈசாக்கோ, யாக்கோபோ தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறதை பார்க்கல. ஆனால் அவங்க சந்ததியார் பார்த்தாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம கண்ணார பார்க்கிற பார்வை நமக்கு வரணும். ரெண்டாவது. மூன்றாவது, காணாத ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11:23 மோசேயுடைய தாய் தகப்பன்மாரை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார். இது ரொம்ப முக்கியமான சத்தியம் இதில் இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம கண்களில் பார்க்கணும். அன்னைக்கு மோசே பிறந்தபோது ராஜா ஒரு கட்டளை போட்டிருக்கிறார். பிறக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் தூக்கி என்ன செய்யணும், நைல் நதியில் போடணும். பெற்றோர்கள் தேவனுடைய திட்டம் இவங்க இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கு நம்பாத, இல்லை அதை குறித்து அறிவில்லாத அநேக பெற்றோர், எத்தனை பெற்றோர் தூக்கி பிள்ளையை தூக்கி வெறுமையாக தூக்கி உள்ளே போட்டாங்களோ தெரியல நைல் நதியில். ஆனால் ஒரு பெற்றோர், ஒரு கணவன் மனைவி பிறந்த பிள்ளை அழகாக இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஒரு பிள்ளையை உண்டாக்கி முதல்ல 3 மாதம் அளவு கிட்டத்தட்ட ஹல்லேலூயா அந்த பிள்ளையை ஒழித்து வைத்திருந்தாங்களாம் வீட்டில். பிறந்த பிள்ளையை எப்படி ஒழித்து வைக்க முடியும்? அது அழுதுருக்கும், அது சில பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்கும். யாருக்குமே தெரியாத அளவுக்கு பயபக்தியாக அந்த பிள்ளை, இந்த பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். மூன்றாவது, நம்முடைய குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற கர்த்தருடைய திட்டத்தை நம்முடைய கண்கள் இன்றைக்கும் பார்க்கணும். ஒரு சிலருக்கு இதெல்லாம் இனிமேல் நிறைவேற வாய்ப்பில்லை. நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க. ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும்போது அதுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை என் கண்ணால் பார்க்க முடியும். இன்றைக்கி எனக்கு இருக்கிற பிரச்சனையில் எதிர்காலத்தில் வர திட்டத்தை என் கண் எப்படி பார்க்க முடியும்? இல்லைங்க, வேதத்தில் சொல்லியிருக்கிறத பாருங்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் நம்ம கண்ணு பார்க்கணும். என் பிள்ளை இந்த தேசத்தில் ஒரு சாட்சியாக இருக்கும். இதன் பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கண் அதை தான் பார்க்கணும், கட்டி காக்கணும். ஏதோ உணர்ச்சி வசப்படுத்த பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வரப்போகிற பிள்ளை என்னெல்லாம் செய்ய போகுதுன்னு வச்சு எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளில் உங்கள் கண்கள் காணக்கூடிய விதத்தில் அந்த பிள்ளை எழுப்பி கர்த்தர் தருவார். அன்னைக்கு நீங்கள் மாத்திரம் இல்லை, எல்லாரும் பார்ப்பாங்க. மோசையின் பெற்றோர் அந்த பிள்ளை பிறந்த பொழுதே அதற்கு வைத்திருக்கிற தேவ திட்டத்தை பார்த்து ராஜாவின் கட்டளைனா கூட நாங்கள் கீழ்ப்படைய மாட்டோம், எங்களுக்கு கொடுத்த பிள்ளை தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம்னு சொன்னதுனால ஒரு நாள் வந்தபோது உலகம் முழுக்க பார்த்தது. ஹல்லேலூயா. ஆனால் முதல்ல பெற்றோர் பார்த்தார்கள். குடும்பத்தின் தலைவர்கள் நீங்கள் பார்க்கணும். see the God's plan for your family. உங்கள் குடும்பத்தை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாங்க. அவருக்குன்னு வாழ்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை வச்சு அந்த கண்ணால் கொண்டு வந்து டெய்லி ஜெபம் பண்ணுங்க, அதுக்குரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் ஒரு நாள் நிறைவேற்றுவார். ஜெபித்தா மாத்திரம் போதாது, சில காரியங்களை நம்ம ஸ்டெப் எடுக்கணும். கூட்டு வச்சு ஜெபிக்க வைக்கணும், அவங்கள ஒழுங்காக கரெக்ட் பண்ணணும். அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்கள சில பாதையில் கொண்டு போகணும். இல்லைன்னா கூட இன்றைக்கி இருக்கிற பாதையில் என்னென்னலாம் செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் மாற்றத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார்.
நம்ம கண் பார்வை மாத்திரம் மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீங்கள் எடை போட்டுறாதீங்க. உங்கள் கண்கள் காணப்படாதவைகளை காண்கிற கண்களாக மாறணும். இன்னைக்கு செய்தியின் கருப்பொருளே அதுதான். see the unseen. பெரிய பரிசுத்தவான்கள் காண்கிறத வச்சு நடக்கலை, கேட்டதை வச்சு நடந்தாங்க. ஆபிரகாமா இருந்தாருன்னா அவர் பார்க்கறத வச்சு நடக்கலை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டதை வச்சு நடந்தார். அல்லேலூயா. எலியாவை பார்க்கும் பொழுது பாருங்க, மழையின் இரைச்சல் கேட்குது, ஆனால் எந்த அறிகுறியுமே இல்லை. வேலைக்காரனை போய் பார்த்துட்டு வருது, ஒன்றுமே இல்லையா, ஒன்றும் தெரியலையா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அன்னைக்கு மழை வரும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. 7வது முறை தான் அந்த நாள்லே கொடுத்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், சில நேரம் ஆரம்பத்தில் நம்ம கண் பார்வைக்கு தெரியாது, அதுக்கு எந்த விதமான அறிகுறியுமே இராது. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் இப்படி போனவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு வித்தியாசம் நடக்கும். நீங்கள் ஒரு நாள் பார்க்க தான் போகிறீங்க. இன்றைக்கி உங்கள் ஆவிக்குரிய கண்களினாலே அதை நீங்கள் பார்க்க வேண்டும், பார்த்து ஜெபிக்க வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும், அதற்காக பிரயாசப்பட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை பண்ணணும். இன்னைக்கு அல்லேலூயா கர்த்தர் நம்மிடத்தில் நம்ம பார்வையை மாற்றும்படியாக பேசுகிறார். see the unseen. தங்கள் பிள்ளை அழகுள்ளது என்று இந்த பெற்றோர் கண்டார்கள். 4வது பாருங்க, நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் மோசேயின் பார்வையை பாருங்க. இது எபிரேயர் 11வது அதிகாரம் 24லேருந்து 27 வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் இனி வரும். அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற எகிப்தில் பார்வோனுடைய பல பிள்ளைகள் அவங்களுடைய பேர பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாக இருந்திருந்தாருன்னா நல்ல சாப்பாடு, நல்ல படிப்பு, நல்ல தங்குமிடம், இதெல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இதை பார்க்கலை, இனி வரப்போகிற பலனை பார்த்தார். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய 4வது முக்கியமான காரியம், இந்த உலகத்தின் சிற்றின்ப மயக்கத்தை அல்ல, இந்த உலகத்தின் பாவ சந்தோஷங்களை அல்ல, இதை பார்த்து வாழ்ந்துடக்கூடாது. லோத்தின் மனைவி அதில் தான் இழந்து போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அழிக்க போகிறேன், வெளியே போய் அவங்க ஆரம்பிக்க போகிற நல்ல வாழ்க்கையை பார்த்துருந்தாங்கன்னா அன்னைக்கு குடும்பமாக காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. மோசே அதை கரெக்டாக பார்த்துட்டாரு. எகிப்தில் இருந்தாலும் இனி வரப்போகிற பலனை அவருடைய கண்கள் பார்த்தது. ஆனால் அன்னைக்கு இனி வரப்போகிற பலனுக்கு ஏதாவது அறிகுறி இருந்ததா யோசித்து பாருங்க. கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு. ஆபிரகாம் இருந்த நாட்கள் வரைக்கும் அது நடக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. லட்சக்கணக்கான ஜனங்கள் அன்னைக்கு கானான் தேசத்தில் எபூசியர், எமோரியர், இவன் இருக்கிறான். அவனை அனுப்பிட்டு எப்படியா நம்ம குடும்பம் இந்த இடத்துல நம்ம சந்ததியார் இருக்க போகிறாங்க யாராவது சொன்னால் நம்புவாங்களா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அதே போல் மோசையின் நாட்களில் கூட பார்க்கும் பொழுது இவங்க கொத்தடிமைகளாக எகிப்தில் இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு போய் எப்படி வெளியே கொண்டு போகிறது? வெளியே போகிறதுக்கே அறிகுறி இல்லையே, அங்கே போய் எப்படி சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்? ஒன்றுமே ஒரு மாம்சீக கண்ணில் யோசித்து கூட பார்க்க முடியாத காரியம். ஆனால் அதே சமயத்தில் மோசே அதை பார்த்தார். அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிள்ளைகள் அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு சொந்த முயற்சியில் செய்ய பார்த்தார். அது தோற்று போய் வெளியே போனார். 40 வருஷம் கழித்து ஆண்டவர் திரும்பி கொண்டு வந்தார். இன்னொரு 40 வருஷம் பிரயாணம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த கண் பார்வை மோசைக்கு இருந்ததுனால தான் சில நேரம் நம்ம கண் பார்வை காணப்படாதவர்களை பார்க்கறதுனால துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது தற்காலிகத்தில் தேவையான ஒரு காரியம். தேவ ஜனங்களோடு என்ன செய்ய வேண்டியதாகிடுச்சு? துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதாகிடுச்சு. பார்வோனின் குடும்பத்தோடு இன்பத்தை அனுபவிக்கிறதை பார்க்கல. இன்னைக்கு வரப்போகிற ஒரு தேவ சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக இன்னைக்கு நான் துன்பத்தை அனுபவித்தா பரவாயில்லைங்க, என் கண் அது மேலே தான் இருக்குன்ட்டு போயிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிற்றின்ப மயக்கங்கள், இக்காலத்தின் சுகபோக வாழ்க்கை, கொஞ்சம் தப்பு பண்ணிடா கூட ஜாலியாக இருக்கலாம்யா, ஒன்றும் பிரச்சனை யாருக்குமே தெரியாது. ஆண்டவருக்கு உனக்கும் தான் இருக்கும், ஒருத்தருக்கும் அது தெரியாதுன்னு நினைக்கிறோம். இல்லை, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வரப்போகிற பலனை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியம், காணப்படாத ஒரு காரியத்தை நோக்கி வாழ வேண்டும் என்றால் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதலால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி எதை பார்க்குறோமோ இல்லையோ, நான் சொல்றேன் பாருங்க, அப்போஸ்தலர்கள் எல்லா பரிசுத்தவான்கள் தினந்தோறும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண் முன்னால் கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு பொதுவாக எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் சொட்டு சொட்டுதான் ரத்தம் வடிக. அந்த சிலுவையை சுற்றி பாருங்கள், அந்த அந்த இடத்தை யோசித்து பாருங்கள்.
அங்கே வந்த பிறகு ஆணி அடித்து எத்தனை லிட்டர் பிளட்டு விழுந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சம்பாதிப்பது. அவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. கடைசியில் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் முகத்தை பாருங்கள், மனுஷ முகத்தை பார்க்காதீங்க, உலகத்தில் இருக்கிற பாவத்தை பார்க்காதீங்க. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. என்னை பொறுத்த வரைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் போட்டது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அதை தான் சொல்கிறாரு. 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆதலால் நீங்கள் இளைப்படையுள்ள உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விவிதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ள. எல்லா விபரீதங்களை சகித்து தொங்கினாரையா என்னை காப்பாற்றும்படியாக. கூடவே இருந்து அவ்வளோ நம்பிக்கையாக வச்சிருந்தவன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். அவனையும் சிநேகிதன் என்று அழைத்தாரு. எல்லாத்தையும் நம்பி கொடுத்துருந்தவன் இந்த மனுஷனை நான் அறியேன்னு மறுதளித்து திட்டிட்டு போயிட்டானே, அவனை நம்பி சபையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. லுக் அட் ஜீசஸ். ஹல்லேலூயா. காணாதவைகள் என்று பார்த்தால் இயேசுவை நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு ஏதோ உங்களை உணர்ச்சி வசப்படுத்த பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. காணப்படுகிறவெல்லாம் அனித்தியங்க, ஆனால் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த எல்லா பரிசுத்தவான்களும் காண்கிறவர்களே அல்ல, காணாதவர்களை நோக்கி வாழ்ந்து குடும்பத்தை காப்பாற்றினார்கள், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தார்கள், குடும்பத்தில் ஆசீர்வாதம், தங்கள் பிள்ளைகள்லாம் வளர்ந்து ஒரு பெரிய இரட்சகனாக மோசே மாறுவதை கண்டார்கள். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து ஒரு பெரிய தேசமே உருவாவதற்கு காரணமாக மாறிட்டாரு. நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது நம்ம இரட்சகர் இயேசுவை பார்க்கணும். நான் சொல்லும் பாருங்க, அவ்வப்போது முழங்கால் படியிடும் பொழுது அவர் சிந்தின ரத்தம் பட்ட பாடுகளை கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. பாவம் செய்ய தோணவே செய்யாது. அல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், நான் கண்ணில் கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் நல்ல கண்ணீர். கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், எத்தனை போராட்டங்கள் உலகத்தில் யோசித்து பாருங்கள். காரணம் என்ன? இன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நம்ம கண் முன்னால் கொண்டு வந்தால் நம்ம வாய் இப்படி பேசுமா, நம்ம கண் இப்படி பார்க்குமா, நம்ம கை இதை செய்யுமா, நம்ம கால் இந்த பாதையில் போகுமா? அவரை நோக்கி வாழுங்க. ஹல்லேலூயா. இதில் ஒரு வருத்தமாக ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. 4வது வசனம் எபிரேயர் 12:4, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அங்கங்கே இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் பார்த்து துவண்டு போய் ஆண்டவரை சோர்ந்து போய் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியோ இந்த ஆண்டவரே ஆராதனையை பார்த்து கொண்டிருந்தால் தகப்பனே அவருடைய உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் பேசட்டும். வரப்போகிற காரியங்களை குறித்து ஒரு தேவ எச்சரிப்பு உண்டாய் குடும்பத்தை காப்பாற்ற செயல்படட்டும். வாக்குத்தத்தங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை பார்த்து அது நிறைவேறும் வரை ஆண்டவர் உறுதியாமை பின்பற்றட்டும். இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி இந்த உலகத்தில் உமக்கண்டு சாட்சியாய் வாழட்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து சாட்சியாக வாழச் செய்யுங்க. ஆசீர்வதிங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி ஞாயிறு மாலை 6:30 மணி அளவில் நமது ஒசனாட்டவர் திருச்சபையில் வைத்து இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு செய்தியாளர் நமது போதகர் டேனியல் ஆஸ்பான் அவர்கள் உங்களுக்காக விடுதலையின் நற்செய்தியை அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். ஒசனாட்டவர் யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம்.